இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்டு கார் கன்சல்டிங் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை எந்த மாதிரி செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க, ஹேட்ச்பேக், செடான், டீசல், பெட்ரோல், இப்போ ரீசெண்டாக சிஎன்ஜி, இப்படி எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது கோவை கார்ஸுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னமும் 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஜெபினா வணக்கம். அண்ணா வணக்கம். டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ வந்திருக்கு? ஸ்டார்டிங் பட்ஜெட்லாண்ணா? அண்ணா ஸ்டார்டிங் பட்ஜெட்டு உங்களுக்கு ஆல்டோல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஆல்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆடி, Q5, A4 எல்லா வண்டிகளுமே இருக்குது. ஆல்டோ டு ஆடி நல்லா இருக்கு. ஆமாம், ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி ஆல்டோல்லேருந்து ஆடி வரைக்கும் வண்டிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்கு, சிடானு, எஸ்யூவி செக்மெண்ட்டு, கியர் பாக்ஸில் மேனுவல் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, ஃபியூவலில் வந்து பெட்ரோல், டீசல், எல்பிஜி எல்லா வண்டிகளுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கஸ்டமருக்கு வந்து மிடில் கிளாஸ் கஸ்டமரும் சரி, இல்லை ஹை கிளாஸ் பீப்புள் வந்து ப்ரீமியம் கார் வேணும்னாலும் சரி, அது போக பிகினர்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து வெஹிக்கிள் வந்து நம்மகிட்ட எல்லா விதமான கஸ்டமருக்கும் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2014 மேலே உள்ள வண்டிகள் எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாதம் வந்து ஆடி ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூவல் எந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வண்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 10 லிட்டர் வந்து ஃபியூவல் பெட்ரோல் ஆர் டீசல் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரைட். இப்படி ஒரு வண்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? பார்க்கலாம்ண்ணா, வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagenல வென்டோ கம்ஃபர்ட் லைனு, TN 37 நம்பரு, 2013 சிங்கிள் ஓனரு, 1:35 ஓடி இருக்குன்னா வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா அருமையான ப்ளூ கலரு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 375 பட்ஜெட்டு. இன்டீரியர் எல்லாமே பீச் கலரில் இருக்குது. வண்டி சூப்பராக இருக்கும், பாடி லைனிங் தெளிவாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் சிஸ்டம், மோட்டரைஸ்ட் மிரர், சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட்ஸும் நல்லாயிருக்கு. இதோட பட்ஜெட் 375, நெகோஷியல் ப்ரைஸிங் தான், ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் லாஜி, ஒரே ஓனர், கோயம்புத்தூர் வண்டி, லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக நிறுத்தின வெர்ஷன் இதுங்க. 2018 சிங்கிள் ஓனர், டீசல், 1,07,000 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. உள்ளே எல்லாமே வந்து நல்லா இன்டீரியர் பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ் கண்டிஷனில் வண்டி இருக்குது. சிங்கிள் ஓனரில் கோயம்புத்தூர் வண்டி. இதோட பட்ஜெட் 695, நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். RXL வேரியண்ட்டு, டியூவல் ஏர் பேக்கு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அருமையான வண்டி, அலாய் வீல்ஸ் வந்துடுது. அதே மாதிரி எல்லா ரோக்குமே தனித்தனி பேசஞ்சருக்கு வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக ஸ்பேஸ் நல்லா இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பேஸியஸாக இருக்கும். ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும்னா லாங் டிரைவுக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த 7 சீட் 8 சீட்டில் வந்து இந்த வண்டி தான் அதிக மைலேஜ் கிடைக்கும். 18லேருந்து 20 கிடைக்கும். ஓகே. இதோட பட்ஜெட் மறுபடியும் சொல்லிடுறேன். 18 சிங்கிள் ஓனர், 1,07,000 கிலோமீட்டர், கம்பெனி ரெக்கார்டு, 695 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான், ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டாட்டா சஃபாரி டாப் மாடல், குதிரை பனரமிக் சன்ரூஃபோட வந்துடுது. இருக்கிற டாப் மாடலு. இதில் ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. எல்லா சீட்லேயும் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏர் பேக்ஸ்லேருந்து, ABSலேருந்து, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேருந்து எல்லாமே இருக்குது. சிங்கிள் ஓனரில் 2022 மாடலு, சிங்கிள் ஓனரில் இருக்குது. கிலோமீட்டரும் அதே மாதிரி வெறும் 47,000 கிலோமீட்டர் தான் வண்டி யூஸ் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதோட பட்ஜெட் 17.5 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். உள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் சூப்பரான காரு. நேரில் வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம், ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்த XUV 300 பார்க்குறோம். W6 வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனரில் அருமையான ரெட் கலரில் டீசல் காரு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, 2022 சிங்கிள் ஓனருங்க, 1,00,000 கிலோமீட்டர். இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, டீசல் காரில் நல்ல அருமையான மைலேஜ் கிடைக்கும். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 9 lakhs பட்ஜெட் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே லோக்கல் நம்பர்ஸ் தானே, மேக்ஸிமம் நம்ம லோக்கல் நம்பர் தான் பண்ணுறோங்க. சென்னை வண்டியும் நம்ம பண்ணுறோம், குவாலிட்டி இருந்தால். ஓகே. ப்ரைஸ் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது. எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள். இந்த வாட்டி வந்து எல்லாமே லேட்டஸ்ட் மாடலாக வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி, அதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சா தான் கஸ்டமருக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம எல்லா வண்டியுமே வந்து ரொம்ப செலக்டிவாக பார்த்து அதுக்குண்டான ஆயில் சர்வீஸ், வாட்டர் வாஷு, இன்டீரியர்ஸு எல்லாமே பண்ணி நியூ கார் கண்டிஷனில் தான் வண்டி வந்து டிஸ்பிளேக்கு நிறுத்தியிருப்போம். கஸ்டமர் வந்தாங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி அப்படியே கையில் கொடுக்குற மாதிரி தான். அவங்க எடுத்து எந்த வேலையும் செய்யாத மாதிரி தான் வண்டி இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i10 எரா மாடல் தான். TN38 நம்பர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சூப்பர் குவாலிட்டியில் சில்வர் கலரில் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்குது. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். 2013 சிங்கிள் ஓனரு, சில்வர் கலரு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 310 பட்ஜெட்டு, டயர் பாயிண்ட்ஸ், இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அருமையான வண்டி. ஃபினான்ஸும் நம்ம இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கையோடையே கஸ்டமர் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பட்ஜெட் என்ன சொன்னீங்க? 3 லட்சம். ஆனால் 3,10,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகோ TN42 நம்பரில் அருமையான 4545 ஃபேன்சி நம்பர், 2011 டைட்டானியம் மாடலு, ஒரிஜினல் பெயிண்டிங்கில் க்ரீன் கலரு. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஃபுல்லி லோடட் டுவெல் ஏர் பேக், ஏபிஎஸ்ஸு, அலாய் வீலு, ஃபாக் லைட்டு, பேக் வைப்பரு, எலக்ட்ரிக்கல் லைன்ஸு, இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் சிஸ்டம் வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்டர் வந்துடுதுங்க. ஆயில் சர்வீஸு, டைமிங் பெல்ட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என்ஜின் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்குது. அப்படி புது வண்டியோட என்ஜினோட நாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டீசல் அதே மாதிரி மைலேஜும் நல்ல டீசல் காருங்கிறனால மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும். இதோட மாடல் 2011 செகண்ட் ஓனரு, டீசல் காரு, டைட்டானியம் டாப் எண்ட் வேரியண்ட்டு. இதோட பட்ஜெட் 2,15 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு க்ரீன் ஆப்பிள்னு சொல்லலாம். அங்கே ஒரு க்ரீன் ஆப்பிள், அங்கே ஒரு க்ரீன் ஆப்பிள் இருக்குது. ஸோ தாராளமாக ரெண்டுமே லோக்கல் நம்பர், ரெண்டுமே டைட்டானியம். அதுவும் மதுரை நம்பர், இது திருப்பூர் நம்பர். அடுத்து வந்து நம்ம ஷிஃப்ட் பார்க்குறோம். ஒயிட் கலரில் TN59 ரெஜிஸ்ட்ரேஷன், மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் பெட்ரோல் காரு, 121 ஓடி இருக்குது. ஒயிட் கலரில் உள்ள எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து நல்லா லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. அது VXI வேரியண்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்பில்ட் சிஸ்டம் வந்துடுது. டயர்ஸ் எல்லாமே நல்லா அருமையான கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். பெட்ரோல் கார் ரொம்ப யூசேஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கார் ரொம்ப பெஸ்ட்டான காரு. பட்ஜெட் வந்து கஸ்டமர் கேட்கக்கூடிய பட்ஜெட் 5,25 கேட்குறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான், எதுவுமே வந்து ஃபைனல் கிடையாது. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், ப்ரைஸ் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டீசல் காரில் லேட்டஸ்ட்டு ஃபிகோ, இது 2018 சிங்கிள் ஓனர், TN36 நம்பர், 5700 ஃபேன்சி நம்பருங்க. இதுவும் வந்து டைட்டானியம் வேரியண்ட் தான். இதில் டுவெல் ஏர் பேக், ஏபிஎஸ், இன்பில்ட் சிஸ்டம், பென்ட்ரைவ் ஆப்ஷன், ஆக்ஸு எல்லாமே வந்துடுது. ஃபுல்லி லோடட். 4 டயர் வந்து நல்லா சிஏ டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அருமையான டயர்ஸு. இன்டீரியர் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோலர் ஏசிலாம் வந்துடுது. மியூசிக் கண்ட்ரோலர் எல்லாமே ஸ்டேரிங்லேயும் வந்துடுது. மோட்டரைஸ்டு மிரர், அதாவது இருக்கிறதே டாப் மாடலு. ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. டுவெல் ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். TN36 கோபிச்செட்டிப்பாளையம் நம்பரில் 2018 மாடல், சிங்கிள் ஓனரில், 1,14,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டராக இருக்குது உங்களுக்கு. இது 4,50 பட்ஜெட் வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. 4.5 பட்ஜெட். நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். வண்டி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது. சிங்கிள் ஓனரில் 18 மாடல். டீசல் இது டீசல். இது நம்ம ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாடலுக்கும் இந்த ஃபிகோக்கும் அந்த லேட்டஸ்ட் மாடலுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? ஆனால் மைலேஜ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சேம் மைலேஜ் தானே. லோக்கல் டிரைவுக்கு உங்களுக்கு 15 to 16 கிடைக்கும். ஓகே. லாங் டிரைவுக்கு 20க்கு மேலேயே கிடைக்கும். i10ல இதுவும் எரா மாடல் தான். பாடி லைனிங் பக்கா தெளிவாக இருக்கும். பெயிண்ட்ஸும் சூப்பராக இருக்கும். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2011 செகண்ட் ஓனருங்க. 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2,65,000 பட்ஜெட்டு. வண்டி அவ்வளோ க்ளீன் பீஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி பார்க்குறக்கே நல்ல லட்சணமாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, நல்ல ஒரிஜினல் சீட் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க. ரொம்ப அருமையான வண்டி. அதாவது சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப ஆப்டான காருங்க இது. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். 265 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு அதிலிருந்தும் நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம். இது வந்து 2010 மேக்னா, 11 மேக்னா செகண்ட் ஓனரு. அது எல்லாமே எரா. இது மேக்னா டைப்பு. கிரே கலர். இதுவும் சென்னை வண்டி தான். அது 2.5 பட்ஜெட்டு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். பாடி லைனிங் தெளிவாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. மெக்கானிக்கல் கண்டிஷனு எல்லாமே, கியர் பாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. அதேமாரி உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்துட்டு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வண்டின்ட்டு இல்லைங்க, எல்லா வண்டிக்குமே எந்த வண்டி வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக எந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ட்ரைவும் எடுத்துக்கலாம். தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் நான் அட்வான்ஸும் வாங்குறது இல்லை. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அட்வான்ஸே வாங்குறேன். ஃபஸ்ட்டு விலை பேச உட்காந்தாங்கன்னா ஆனால் நீங்கள் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம விலையை பேசிக்கலாம்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் 2020, 2021 மாடல் எல்லாமே வந்து நீங்கள்
கம்பெனிலே போய் செக் பண்ணிக்கலாம். அது கீழே உள்ள மாடல்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்காது, ஆனால் கிலோமீட்டர் ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக் வந்து செக் பண்ணி நீங்கள் எந்த வண்டிக்குமே செக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரில் 42 நம்பர் பார்த்ததுலேயே TN59 நம்பரு, இதுவும் டைட்டானியம் மாடல் தான். ஏன்னா இந்த டைமில் 11 வந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வண்டிக்கு வந்து அலாய் வீல்ஸ், அந்த பேபி கப்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். பேபி கப்பா? ஆமாம் சார், அந்த ஃபோர்டோட பேபி கப் இருக்கு பாருங்க, 4 வீலுக்குமே. ஓகே, பேபி கப். ஓகே, அது பேர் பேபி கப்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வராது. இந்த மாடலில் ஒரு சில மாடலில் வந்து வரும், ஒரு சில மாடலில் வராது. ஆனால் டைட்டானியம் மாடல் தான் அது. டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். டயர்ஸ் எல்லாமே 2 டயர் நல்லா இருக்கும், 2 டயர் பேக் ஆஃப் கண்டிஷனு, பாடி லைன் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு அடிப்பட்ட வண்டி கிடையாது. இது 11 வந்து 3 ஓனருங்க. இது வந்து உங்களுக்கு 2.5 கஸ்டமரோட வண்டிங்கனால 3 ஓனருக்கு 2.5 கேட்குறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். ஏன்னா அந்த வண்டி வந்து 225 கேட்குறாங்க, இது 2.5 கேட்குறாங்க. ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே வந்து மெக்கானிக்கல் கண்டிஷன் ஆகட்டும், பாடி லைனிங் ஆகட்டும், ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத அடிப்படாத அருமையான காருங்க. என்ஜின் கண்டிஷன்னா சூப்பராக இருக்கும். என்ஜின் கண்டிஷன் மெக்கானிக்கல் கண்டிஷனில் பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டியும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ரெண்டுமே வந்து சலிச்சது கிடையாது. நீங்கள் கலர் ஒன்று தான். எந்த வண்டி வேணுமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். 11 தேர்ட் ஓனர் 2.5 பட்ஜெட்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் உங்களுக்கு சென்னை வண்டி தான். இது 2007 லோ பட்ஜெட் வேணுங்கிற கஸ்டமருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. பார்க் அண்ட் சேலுக்கு வந்திருக்கு. இது வந்து பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன பெட்ரோல் இருக்குது, எல்பிஜி இருக்குது, டீசல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இது எல்பிஜி கார். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கக்கூடிய விலையை வந்து 1.75 கேட்குறாங்க. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு லீஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம். ஓட்டி கற்றுக்கிறதுக்குலாம் இது போதுமான. இது நல்ல அருமையான வண்டி. ப்ரைஸ் வந்து கஸ்டமர் சொல்கிற விலை கஸ்டமருக்கு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப லீஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். லோன் கிடைக்குமா இதுக்கு? கிடைக்கும். 50% பண்ணலாம். லோக்கல் கஸ்டமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரா டீசல் 12 செகண்ட் ஓனருங்க. இதோட பட்ஜெட் வந்து 275 கேட்குறாங்க. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா பாடி லைனில் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து சூப்பரான கலரில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல அருமையான வண்டி. 275 பட்ஜெட்டில் நல்ல அருமையான காரு, டீசல் காரு, நல்ல மைலேஜும் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம டாட்டாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான வண்டி டிகோர் மாடல் எக்ஸெட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டு 2022 சிங்கிள் ஓனர் பெட்ரோல். வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அலாய்ஸு, ஏர்பேக், ஏபிஎஸ்ஸு, மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்டர் வந்துடும், ஃபோல்டபுள் மிரர் வந்துடும். நல்ல அருமையான வந்து ஸ்பேசியஸான காருங்க. நல்ல அருமையான சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரிஸ்டோன் டயர் வந்து 4 டயரும் பிரிஸ்டோன் டயர்ஸுங்க. TN99 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரில் கோயம்புத்தூர் நம்பரில். ஒரு பட்ஜெட் வந்து 7,65,000 பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்தலாம். நல்லா அருமையான வண்டி. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா Volkswagenல வென்டோ பார்க்குறோம், ஹைலைன் வேரியண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். 2016 சிங்கிள் ஓனர் 665 பட்ஜெட்டு. அலாய் வீலு, டியூவல் ஏர்பேக், ஏபிஎஸ், லெதர் சீட்ஸு. அது மட்டும் இல்லாமல் டீசலில் வந்து இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். TN38 நம்பரில் டீசலில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். கிரே கலரு. 6,65,000 பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டான காரு, அதே மாதிரி ட்ரெண்டிங்கான காரு Volkswagenல GT வேரியண்ட்டு 1.5 லிட்டரில் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். ரொம்ப நல்லாயிருக்கும். GT சூப்பர். ஏன்னா இதில் 2 வேரியண்ட் வரும், 1 லிட்டர் வரும், 1.5 வரும். இதில் பார்த்தீங்கன்னா GT வேரியண்ட்டு 2023 சிங்கிள் ஓனர் 68,000 ஓடி இருக்குது. வித் சன்ரூஃபோட வந்துங்க. டாப் அண்ட் மாடல். அதாவது பவரும் இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தும் இருக்கும், அதே மாதிரி ஆப்ஷனும் வந்துடும். வண்டி ஸ்டைலு லுக்கு எல்லாமே வேறு லெவல் இருக்கும். பவர் அந்தளவுக்கு வேறு லெவல் பவர் இருக்கும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2023 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் 68,000 ஓடி இருக்குது. 17,000 ரூபா பட்ஜெட். 14.25 பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஆன் ரோட் காஸ்ட்டே 20 lakhs வருதுன்னு நினைக்கிறேன். 22 or 23 வருது. அரௌண்ட் அந்த ரேஞ்ச் வருது. இது 1425 வந்து கோட் பண்ணுறது. கண்டிப்பாக நெகோசியேஷனும் இருக்குது. உங்களுக்கு லோனும் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இத்தனைக்கும் வந்துடும். ஆமாம், 23 மாடல் ஒரே ஒன்று. 68,000 கிலோமீட்டர் தான் யூசேஜ் ஆயிருக்கு. 68,000 கிலோமீட்டரில் வண்டி வந்து அருமையாக இருக்குது. GT எடுக்கணும், புது வண்டி போகணும்னு நினைக்கிறேன். தாராளமாக அது வந்து ட்ரை பண்ணலாம். ஆமாம், பாதி கம்மியாயிரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 lakhs பக்கம் கம்மியாயிரும். ஏன்னா 68,000 கிலோமீட்டரில் என்ஜின் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கலரும் அட்டகாசம். இந்த வண்டிக்குன்னு வர சிக்னேச்சர் கலரும் கூட இது. ஆமாங்க நல்லா இருக்கும். 877 வண்டி நம்பர், ஃபேன்சி நம்பர். ஓகே. நான் சிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி 2015 சிங்கிள் ஓனர். ரொம்ப அருமையான வண்டி, பெட்ரோல் காருங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 பட்ஜெட் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் நம்பரில் சிங்கிள் ஓனரு. ரொம்ப அருமையாக இருக்குது வண்டி. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். சிட்டி தேடிட்டே இருப்பீங்க. நிறைய கஸ்டமர் வந்து ஒயிட் கலரில் சிங்கிள் ஓனரில் எனக்கு லோக்கல் நம்பரில் வேணும்னு கேட்பீங்க. பெட்ரோல் காரு அதே மாதிரி ரொம்ப அழகான வண்டி ஒன்று நம்மகிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குதுங்க.
பெட்ரோல் கார் இது. பெட்ரோல் காரு ஐவிடெக் என்ஜினில். இது எஸ்வி வேரியண்ட்டுங்க. ஓகே. ப்ரைஸ் வந்து 5,65,000 கேட்குறாங்க. ஓகே. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். நம்ம ப்ரைஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன். இது இன்றைக்கி தான் வந்துச்சு, கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். அடுத்த ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட்டு பெட்ரோல் காரு 2016 சிங்கிள் ஓனரு. உங்களுக்கு வந்து எல்லாமே இனி பாருங்கள், ஃபோக்ஸ் வாகனில் வண்டி இருக்குது, டாட்டாவில் சூப்பர் வண்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து லைனாக ஒரு 3 வண்டி சூப்பர் வண்டியாக இருக்குது. ஃபோர்ட்லேயும் அதேமாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சோம், ஹோண்டாயிலையும் காமிச்சோம். இது நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது போயிடலாம். ஸ்டாக் இருக்குல்ல, பரவாயில்ல. ஸ்டாக்கு நல்லா எல்லாம் அருமையான ஸ்டாக், எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான் இருக்குது. இது 2016 சிங்கிள் ஓனர் பெட்ரோலு எஸ் வேரியண்ட்டு. 70,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது, ஒயிட் கலரில். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 4,85,000 கேட்குறாங்க. அமேஸில் வந்து பெட்ரோல் வேரியண்ட் எஸ் வேரியண்ட்டு. நல்ல பீச் கலர்னால சீட் கவர்ஸ், டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது, பாடி லைனிங் தெளிவாக இருக்குதுங்க. மெக்கானிக்கல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். 70,000 கிலோமீட்டரில் இந்த வண்டியெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. 5 லட்சம் 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்க. பெட்ரோல் இன்ஜின் தான். ஆனால் 5 லட்சம் 7 லட்சம் யாரும் ஓட்ட போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் ஓட்டினாலும் உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாதுங்க. தேய்மான பொருள் எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டு, கிளச்சு, டயரு, பேட்டரி இதெல்லாம் தேய்மான. இதை வந்து நமக்கு பீரியடிக்கல் சர்வீஸ் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணுவோம் அதை பண்ணணுங்க. ஆனால் என்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே வந்து பாடி லைனிங் இம்பேக்ட் ஆகாத கார்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பாடி எல்லாமே தெளிவான வண்டிகள் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே பக்கத்தில் வந்து ஹோண்டா நியூ ஷேப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸு. இது டீசலில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இதில் ஆட்டோமேட்டிக். 2018 செகண்ட் ஓனர் ஒயிட் கலரில் கோயம்புத்தூர் வண்டி தான். இது ரொம்ப அருமையாக இருக்கும். டீசலில் ஆட்டோமேட்டிக்கில் நல்லா அருமையான மைலேஜ் 20க்கு மேலே மைலேஜ் கிடைக்கக்கூடிய காரு. ஏர்பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுங்க. ஒயிட் கலர் வண்டி. இன்டீரியர் எல்லாமே ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த வண்டி ஓல்டு அமேஸ் இருக்குது, நியூ அமேஸ் இருக்குது, ஹோண்டா சிட்டி இருக்குது, எல்லா வண்டிகளும் இருக்குது. ப்ரைஸ்னா ஆனால் இது 640 பட்ஜெட்டு. 640 ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுள் காரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேக் லெக் ரூம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். லாக்கில் இருக்குது, சாரி. இது எல்லாமே லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ஓல்டு அமேஸ்க்கு இந்த அமேஸ்க்கு வந்து நல்ல ஸ்பேசியஸான காருங்க. ஆட்டோமேட்டிக் டீசல், நல்ல மைலேஜ் கிடைக்கும். 6,40,000 18 செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் வண்டி ஒயிட் கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்சனில் ரெடியாக இருக்குது. சூப்பரான வண்டி. என்ன ரைமிங்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த தடவை. ரெடியாக இருக்குது. ஏதோ அப்பப்போ ஏதோ ஒன்று வரேன்னா நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட் சூப்பராக இருக்குன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2017 சிங்கிள் ஓனரில் இன்டீரியர்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். மியூசிக் சிஸ்டம், பவர் விண்டோஸு, ஏசி, ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனுவல் வந்துடுங்க. அதில் சூப்பர் வண்டி. 1 லிட்டர் இன்ஜினில் சேஃப்டி ஃபியூச்சர் வந்து சிங்கிள் ஏர்பேக்கோடு வந்துடுது. ஓகே, முக்கியமான ஏர்பேக்கோட வந்துடுது. இது என்னன்னா ஈஸியாக இருக்கும் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு. நீங்கள் உட்காந்து பாருங்களா, ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது நானே வந்து 5.5 அந்த மாதிரி இருப்பேன். இங்கே பாருங்கள், ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி அதே பொசிஷனில் ஈஸியாக வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உட்கார வேண்டியதில்லை. ரொம்ப பெரியவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பாடி லைனிங் பாருங்கள், பெயிண்ட்ஸை பாருங்கள், அப்படியே வண்டி வந்து மின்னும். அப்படியே எந்த ஒரு மெட்டாலிக் ரெட்டு, எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் கிடையாது. இன்டீரியர் எல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, எல்லா விஷயமும் இதில் வந்துடுது. 17 ஒரே ஓனர் 3,4 ரூபா பட்ஜெட். ஆட்டோமேட்டிக்கில் சின்ன வண்டி தேடக்கூடிய கஸ்டமர் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலும் இருக்குது, ஒரே ஓனராகவும் இருக்குது. ஒசூர் நம்பர் TN 70. 3,4 ரூபா பட்ஜெட்டு. நெகோஷியல் ப்ரைஸ் தான். 4 டயர் புது டயராக இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த செலவும் இல்லை, அப்படியே ஓட்டிக்கலாம்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைர் VXI வேரியண்ட்டு 2013-14 ஒரே ஓனர் பெட்ரோல். இது வந்து 545 பட்ஜெட்டு, TN 11 ரெஜிஸ்ட்ரேஷன். சிடான் காரில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோவோட டிசைரில் கம்மியான மெயின்டெனன்ஸு, கம்மியான ஒரு ஸ்பேர் காஸ்ட்டோட அருமையான வண்டி. பெட்ரோல் ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி, இது வந்து ZXI வேரியண்ட். இதில் ஏர்பேக், ABS எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் அலாய்வில் எல்லாமே வந்துடுது. ஒரு பெட்ரோல் காரில் சிடான் கார் வேணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது ஒரு டிசைர் பார்க்குறோம். 2020 பெட்ரோல். இது 87,000 ஓடி இருக்குது. TN 55 புதுக்கோட்டை நம்பரு, கிரே கலரு. இது வந்து 87 ஓடி இருக்குது. 6 ரூபா பட்ஜெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துலாம். கையில் ஒரு 70-80 ரூபா இருந்தால் போதும், இந்த வண்டி நம்ம லோன் பண்ணிக்கலாம். எல்லாமே 2020. ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் 2014 அண்ட் எபோவ் தான். எல்லா கலெக்ஷனும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே 14 அண்ட் எபோவ் மாடல்ஸ் தான் வச்சுருவோம். மேக்ஸிமம் லோன் கிடைக்கிற மாதிரி தான் நம்மகிட்ட வண்டிகளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசைரில் இன்னொரு வண்டி, ஸ்கோடாவில் இன்னொரு வண்டி இருக்குது. S-Cross 17 சிங்கிள் ஓனர் 40 நம்பர் இருக்குது.
மழையின் காரணமாக நம்ம வண்டி பக்கத்தில் போக முடியல, அதனால நான் இப்படியே சொல்லிடுறேன், வீடியோ மட்டும் காமிச்சிருங்க. ஓகே. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2017 சிங்கிள் ஓனர், மேட்டுப்பாளையம் நம்பரு. ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். அதில் ஏர்பேக், ABS, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், அலாய் வீல் எல்லாமே வந்துடுது. அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,95,000 பட்ஜெட்டுங்க. எஸ்க்ராஸு ரொம்ப நல்லாயிருக்கும், கிரே கலரில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா குவிட்டு சில்வர் கலரில் ரொம்ப சூப்பரான காரு, அப்படியே மலையில் நினச்சிட்டே போயிடலாம்னா. ஆமாம். 2016 ஒரே ஓனர், 33 நம்பர், ஈரோடு நம்பரு. RXT வேரியண்ட்டு எல்லாமே வந்து 4 டயர் புதுசு, பாடி லைனிங், இன்டீரியர் நல்ல சீட்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட பட்ஜெட் 3,25,000 நெகோஷியபிள் ப்ரைஸிங்னா. உங்களுக்கு இது 800 cc தான் அப்படின்றனால உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் பெருசாக இருக்காது. ஆமாம், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பையரும் இந்த வண்டி எடுக்கலாம். நல்ல மைலேஜ், சர்வீஸ் காஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. பாடி லைனிங் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. 100% குவாலிட்டி காரு, ப்ரஷ் டச்சப் இல்லாத காரு, ஒரிஜினல் பெயிண்டில் அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது வண்டி. ஸ்விஃப்ட்னா இந்த ஷிஃப்ட்டு புக்குடுண்ணா. புக்குடு. ஓகே. ஆமாம். அமேஸ் இங்கே ஒன்று இருக்குது, பெட்ரோல் டீசலா? இது வந்து அமேஸ் டீசல்னா 14 கோயம்புத்தூர் வண்டி, தேர்டு ஓனர் மட்டும்தான், தேர்டு ஓனரு. ஓகே. எஸ் வேரியண்ட்டு, AC பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ABS, மியூசிக் கண்ட்ரோலர் எல்லாமே அதுலேயே வந்துடும். நல்ல கம்ஃபர்டபுள் காரு, 20+ மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. நம்ம டீசல் வண்டி தான். டீசல் காரு நல்லா இருக்கும் வண்டி. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,25,000 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். டீசல் காரு சிடான் வேணும்னா, பட்ஜெட் கம்மியாக வேணும்னா இந்த வண்டி பார்க்கலாம். ஏன்னா இது 2 ஓனராக இருந்தால் 4.5 லட்ச ரூபா பட்ஜெட்டு. இது 3 ஓனருங்கிறங்காட்டி கஸ்டமர் 3,000 ரூபா கேட்குறாரு, ஒரு 3,400 ரூபாய்க்கு வெரி ஃபைனில் கொடுத்துடலாம் இந்த வண்டி. மற்றபடி இன்ஜின்லாம் நல்லா இருக்குல்ல? ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பைபாஸ்லேயே வந்து 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் காசு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல வண்டி. ரைட். ஸோ நிறைய வண்டி இருக்குங்க, பார்க்காதது நிறைய வண்டி இருக்கும். அல்ட்ராஸ் இருக்குது, ஷிஃப்ட் VDI இருக்குது 2010, 2 ஓனர் 3 பட்ஜெட்டு. ஷிஃப்ட் VXI இருக்குது, பிளாக் கலர், TN02 நம்பரு. எல்லாமே ஒரு 4.5, அது 3.5. அல்ட்ராஸ் வந்து உங்களுக்கு 565 பட்ஜெட்டில் ரெட் கலர் இருக்குது, ஃபேபியா இருக்குது, டீசல், ரெட்ஸ் இருக்குது, எட்டியோஸ் பெட்ரோல் இருக்குது. எல்லா வண்டிகளுமே இப்போ மேக்ஸிமம் எல்லா வண்டியும் கவர் பண்ணியிருக்கோம். அது போக ஈகோ ஸ்போர்ட்ஸ் டீசல், ஈகோ ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் இருக்குது. XUV நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். XUV 7 சீட்டர்னு பார்க்கல, அதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் அது இருக்குது. 7 சீட்டர் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்குது. அந்த மாதிரி நிறைய வண்டி விட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும். அது எதனாலன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, அந்த மழை பெய்யறனால வந்து கஸ்டமர் காமிக்க முடியல, மழையின் காரணமாக. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை காமிக்க முடியல. அதனால் நம்மளோட வியூவர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துருங்க. கோயம்புத்தூர் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்களாம். ஆமாம், தூரத்தில் இருக்கிறவங்க இன்னும் சிம்பிளாகவே நீங்கள் உட்காந்த இடத்துலேயே பார்த்துக்கலாம், கேட்லாக்லேயே பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வண்டியோட ஃபோட்டோவும் இண்டிவிஜுவலாக வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னாவே போதும், அதில் அனுப்பிச்சி விடலாம். கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். எக்ஸ்சேஞ்ச் வண்டி அவங்க பேரில், RC ஓனர் பேரில் வண்டி இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுத்துக்கலாம். பார்க் அண்ட் சேலுக்கும் நம்ம வண்டி எடுத்துக்கலாம். அவங்க பேரில் இருந்தால் நம்ம பார்க் அண்ட் சேலுக்கு கஸ்டமர், அவங்கவுங்க கஸ்டமர் பேர் டாக்குமெண்ட்டில் அதே பேர் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் லொக்கேஷன் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து கவுண்டம்பாளையம் வரணும். நீங்கள் கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து கிழக்கு 1 கிலோமீட்டர் நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்க்குக்கு 300 மீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவை கார்ஸ் போர்டே போட்டிருக்கோம். நீங்கள் கூகுள் மேப்பில் ஸ்ரீ கோவை கார்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிடும். ரைட். இதே மாதிரி சூப்பராக கலெக்ஷன்ஸோட திரும்ப மீட் பண்ணுறேன். நன்றி. நன்றி, வணக்கம்ண்ணா.